ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் அவே சேனல். நான்கள் இன்னைக்கு வீடியோவில் வேடுவன்கிற ஒரு தமிழ் வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் வேடுவன் இந்த வெப்சீரிஸை பவன் இயக்கியிருக்காரு. இந்த வெப்சீரிஸ் வந்து ஜிபே ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சீரிஸில் மொத்தம் 7 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடு 20 நிமிஷம். ஒரு 2 மணி நேரம் டைம் ஒதுக்குறீங்கன்னா இந்த வெப்சீரிஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம். ஒரு படம் பார்க்குற டைம் தான். இப்போ வாங்க இந்த வெப்சீரிஸோட கதை என்னென்னு பார்ப்போம். இந்த வெப்சீரிஸோட கதையை பார்த்தோம்னாக்க, வெப்சீரிஸில் கண்ணா ரவி வந்து ஒரு ஆக்டராக இருக்கார். அவருக்கு தொடர்ந்து எல்லா படமும் ஃப்ளாப் ஆகிட்டே வருது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு டேரக்டர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கதையை சொல்கிறாரு. அதில் அவருக்கு என்ன ரோல்னாக்க, மக்களோட மக்களாக கலந்து மிகப்பெரிய ரவுடிகளெல்லாம் என்கவுண்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சென்னையில் ஒரு பீச்சில் பிச்சைக்காரனாக ஒரு வேஷம் போட்டு ஒரு என்கவுண்டர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அடுத்த மிஷனாக சிவகங்கை மாவட்டத்தில் மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்ணிகிட்டு இருக்க சஞ்சீவை போட்டு தள்ளுற மிஷன் கொடுக்குறாங்க. கண்ணா ரவியும் சிவகங்கை மாவட்டம் போகிறாரு. அங்கே போன இடத்துல என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியில் சஞ்சீவை போட்டு தள்ளினாரா இல்லையா, இவரோட இந்த புதிய போலீஸ் ஆஃபீஸர் படம் சக்ஸஸ் ஆனிச்சா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் வெப்சீரிஸோட மொத்த கதையே. இந்த வெப்சீரிஸ் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2 hours போடுது. இந்த வெப்சீரிஸில் பார்த்தோம்னாக்கா கண்ணா ரவி சஞ்சீவ் தான் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து சஞ்சீவோட ரோல் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்மே போட்டுக்க மாட்டார், ஒரே சீனில் மட்டும் போட்டு வருவார். அவரோட வேலை என்னன்னாக்கா மக்களோட மக்களாக கலந்து ஒரு மிகப்பெரிய ரவுடியை வந்து கண்காணித்து அவரை என்கவுண்டர் பண்ணுறது தான் வேலை. சென்னை பீச்சில் பிச்சைக்காரனாகவே வேஷம் போட்டு நிஜம்லேயே பிச்சை வாங்கி அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு, அது கெட்டி போயிருக்கும் சாப்பாடு, அந்த சாப்பாடையும் சாப்பிடுவார். அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராதுன்ட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டு டெய்லியும் அந்த சென்னை பீச்சுக்கு மிகப்பெரிய ரவுடி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வருவார். அவரை டெய்லி கண்காணிச்சிக்கிட்டு அவர்கிட்டே பிச்சை வாங்கிக்கிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருப்பார். டக்குன்னு பார்த்தோம்னாக்கா டக்குன்னு ஒரு நாள் என்கவுண்டர் போட்டு எஸ்கேப் ஆகிடுவார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம்னாக்கா சஞ்சீவ் சிவகங்கை மாவட்டத்தில் மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி அவரை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்காக போகிறாரு. போகிற இடத்துல வந்து வினிஷாவை பார்க்குறாரு. வினிஷா பார்த்தோன்னே ஸ்டக் ஆகுறாரு. ஏன் ஸ்டக் ஆகுறாருனாக்க, காலேஜ் டேஸில் வினிஷா தான் கண்ணா ரவியோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. பார்த்த உடனே அவர் வந்து போய் பேசுகிறாரு. பேசினோடனே அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க வினிஷா. அங்கே போகிற இடத்துல தான் அவனுக்கு தெரிய வருது என்னன்னாக்க, மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னாக்க, வினிஷாவோட ஹஸ்பண்ட் தான் சஞ்சீவ். உடனே கண்ணா ரவிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது. நம்ம வந்து நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை போட போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டியான ஃபீல் வருது. கடைசியில் வந்து அவர் சஞ்சீவை போட்டு தள்ளினாரா இல்லையாங்கிறது தான் வெப்சீரிஸோட மொத்த கதையே. இந்த வெப்சீரிஸில் வந்து செகண்ட் சீசனுக்குலாம் லீட்லாம் கொடுக்கல, அப்படியே முடிச்சுட்டாங்க இந்த வெப்சீரிஸை. இந்த வெப்சீரிஸ் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்க, இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் வெப்சீரிஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சஞ்சீவ் நடிச்சிருக்காரு. சஞ்சீவுக்காக தான் நான் முக்கியமாகவே இந்த வெப்சீரிஸ் பார்த்தேன். அவரோட ரோல் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சஞ்சீவோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சஞ்சீவ் வந்து இந்த கண்ணா ரவியை வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்போவே கண்டுபிடிச்சிருவாரு, இவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்மளை என்கவுண்டர் பண்ண தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வினிஷாவோட ரோல் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சஞ்சீவோட ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணா ரவிக்கும் வினிஷாவுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸ் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு ஆவரேஜான வெப்சீரிஸ், ஒன் டைம் வாட்சபிள். இந்த வெப்சீரிஸ்க்கு என்னோட மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த வெப்சீரிஸில் எந்த விதமான அரல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.